வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். புது வருட கொரோனா கொத்தடிக்கு மேலும் 1891 பேர் இணைப்பு. இறந்தோரின் பட்டியல் 696 உயர்வு. ஸ்புட்னிக் தடுப்பூசி முதல் கட்ட தொகுதி இன்று நாட்டிற்கு. டிசம்பர் மாதம் அளவில் 50% தடுப்பூசி. மேலும் 17 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில். எல்டிடியினரை உயிர்ப்பிக்க சென்ற புலி ஆதரவாளர் போலீசாரால் கைது. இந்தியாவின் மாநில தேர்தலில் அதிகாரத்தில் உள்ள கட்சி பின்னடைவில். பங்களாதேஷை தோற்கடித்து இலங்கை அணி மகத்தான வெற்றி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை விற்பனை செய்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அப்பணியகத்தின் உத்தியோகத்தர் உள்ளிட்ட 20 சந்தேக நபர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த மேஜிஸ்ட்ரேட் சந்தேக நபர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை முன்வைக்குமாறும் மேஜிஸ்ட்ரேட் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். தமது பூர்வீக இடத்தினை சோழ பயிற்சிகைக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டி ஆதிவாசிகளின் தலைவரான ஊருவருகே வன்னிலார்த்தோ தாக்கல் செய்த மனுவை ஜூலை மாதம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த இடத்தை வழங்குவதற்கு மகாவலி அதிகார சபை எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கோரியே ஆதிவாசிகளின் தலைவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் ஓபேசேகர் மற்றும் மாயா துன்னே ஹொரை ஆகியோர் உள்ளிட்ட நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. ராணுவ சோதனை சாவடிகள் இருப்பது எமது வசதிக்காகவே, அதனை கெடுபிடி என்று நோக்கக்கூடாது என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியாவுக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சுகாதார நடவடிக்கையில் சுகாதாரம் பேன்றதை பின்பற்ற சொல்லி கூடின அறிவுறுத்தல்களை எங்கட அரசாங்கம் செய்து வருது. படையினருடைய தடுப்பு சோதனை சாவடிகள் எல்லாம் தடுத்து மாஸ்க் போடாதாக்களை போட சொல்லினோம். எங்களுக்கு வசதியாக அது இருக்குமே ஒழிய, அல்ல எங்களுக்கு வசதியாக நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேணுமே ஒழிய அதை கெடுபிடிக்கென்றெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா மறைச்சு சொல்லினோம் இதை அணியுங்கன்ட்டு. அப்ப அணியாமலுங்கிறார்கள் போடுறபடினா தான் அதை சொல்லினோம். அப்படி சொல்றதுக்கு மாக்கள் தேவைப்படுது தான். அப்ப இந்த சோதனை சாவடி இருக்கிறதால அதில் கவனமாக இருப்பினும் அணிய வேணும். மேலும் 17 கிராம சேவையாளர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 13 மாவட்டங்களில் உள்ள 77 கிராம சேவையாளர் பிரிவும் ஒரு சில போலீஸ் அதிகார பிரிவுகளும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வத்தளி போலீஸ் பிரிவின் அல்விஸ்வாத்து, ஹங்குராங்கெத்த போலீஸ் பிரிவின் ரத்மேற்றிய, களுத்துறை, பாணந்துறை தெற்கு போலீஸ் பிரிவின் பிங்வாத்து மற்றும் பிங்வாத்து மேற்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் நாரம்பிட்டிய கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டாரகம போலீஸ் அதிகார பிரிவின் பண்டாரகம கிழக்கு கிராம சேவகர் பிரிவு, பாதுக்க போலீஸ் அதிகார பிரிவின் உக்கல்ல கிராம சேவகர் பிரிவும், மட்டக்கிழப்பு மண்முனை போலீஸ் பிரிவின் திஸ்ஸ வீரசிங்கம் சதுக்கம் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பெலியந்தல போலீஸ் அதிகார பிரிவு தனிமைப்படுத்தலிருந்து நீக்கப்பட்டு அங்குள்ள 8 கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தாம்பே கிராம சேவகர் பிரிவு, பட்டகேத்தர வடக்கு மற்றும் பெலன்வத்த மேற்கு கிராம சேவகர் பிரிவு, கஸ்பாவ தெற்கு கிராம சேவகர் பிரிவும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பெலன்வத்த கிழக்கு, மாக்கந்தன கிழக்கு, மாவித்தர வடக்கு மற்றும் மடப்பாத்த ஆகிய கிராம சேவகர் பிரிவும் இன்று காலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. மகரகம போலீஸ் அதிகார பிரிவின் எருவல வடக்கு கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பிலியந்தல போலீஸ் பிரிவின் கொரகாப்பிட்டிய கிராம சேவகர் பிரிவும், நான் பமுனுவ கிராம சேவகர் பிரிவும் இதற்கு முன்னர் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாத்தளை, நாவுல, தம்புல்ல, கலேவல மற்றும் மாத்தளை போலீஸ் பிரிவும், குருநாகல், பன்னல மற்றும் குளியாப்பிட்டி ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொழும்பு, கம்பகா, மொனராகல, அம்பார, மாத்தளை, காலி, பொலன்னறுவை, களுத்துறை, திருகோணமலை, குருநாகல், ரத்தினபுரி, நுவரெலியா, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. எமது நாட்டில் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் நேற்று பதிவாகினர். அவ்வெண்ணிக்கை 1891 ஆகும்.
நிலைமை இவ்வாறு தொடர்ந்து காணப்பட்டால் இந்தியாவை போன்று எமது நாடு மாறும் என சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். நேற்றைய தினம் 1891 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து மொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 1,11,753 ஆகும். புது வருட கொரோனா கொத்தடிக்கை இவ்வாறு மேலும் கூடுதலானோர் இணையும் போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் தொற்றாளர்கள் எண்ணிக்கையும் 13,815 ஆகும். நேற்று இனங்காணப்பட்டவர்களில் 387 பேர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். களுத்துறையிலிருந்து 330 பேரும் கம்பஹாவிலிருந்து 297 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய 4வது நாளாக நேற்றைய தினமும் 1,500க்கும் கூடுதலான தொற்றாளர்கள் காணப்பட்டனர். எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் இவ்வாறான நிலை காணப்பட்டால் இந்தியாவை போன்று பயங்கர நிலைக்கு எமது நாடு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் எனவும் சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. விசேடமாக கர்ப்பிணி தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். நேற்றைய தினம் அளவில் எம்மத்தியில் 72 கர்ப்பிணி தாய்மார்கள் நாடளாவிய ரீதியில் சிகிச்சை பெற்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விசேடமாக கர்ப்பிணி தாய்மார்கள் தமது போக்குவரத்துகளை முற்றாக வரையறுக்க வேண்டும். பிள்ளைகள் தொடர்பில் நோக்கும் போது 1 மாதம், 3 மாதம், 5 மாதம் கொண்ட வயதுடைய பிள்ளைகளும் கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிலைமை மாறியுள்ளது. சிறு பிள்ளைகளுக்கு நோய் பரவ ஆரம்பித்துள்ளது. உங்களது வீடுகளில் நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை சிறுவர் பக்கம் செல்ல அனுமதிக்க வேண்டாம். பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியே அனுப்ப வேண்டாம். அதே போன்று இந்த பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நேற்றைய தினமும் மேலும் 9 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. இதுவரை நாட்டில் சம்பவித்துள்ள கொரோனா மரண எண்ணிக்கை 696 உயர்ந்துள்ளது. கெபிதி கொல்லேவையைச் சேர்ந்த 94 வயதுடைய நபரும், பொலனறுவையைச் சேர்ந்த 51 வயதுடைய நபரும், லெவுலையைச் சேர்ந்த 72 வயதுடைய நபரும், தென்னங்கும்புரவைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண்ணும் இவ்வாறு கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர். அத்துடன் மத்தைகுடவைச் சேர்ந்த 86 வயதுடைய பெண்ணும், மாலம்பையைச் சேர்ந்த 87 வயதுடைய பெண்ணும், கந்தலாயைச் சேர்ந்த 56 வயதுடைய நபரும், வரக்காமுறையைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரும், பண்டார்க சேர்ந்து 78 வயதுடைய நபரும் கோவிட் தொற்றினால் நேற்று உயிரிழந்தனர். கோவிட் மரணங்கள் குறித்து தொற்று நோயியல் பிரிவின் பொறுப்பாளர் வைத்திய நிபுணர் வைத்தியர் சுதர் சமரவீர இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வெளிநாட்டிலிருந்து எமது நாட்டுக்கு வருகை தந்து எமது நாட்டுக்குள் தனிமைப்படுத்தப்படும் அநேகமானோர் நோய் வாய்ப்புக்குள்ளாகின்றனர். நேற்றைய தினமும் தொற்றாளர்களில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் 48 பேர் இவ்வாறு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக கோவிட் தொற்றாளர்கள் எமது நாட்டிற்கு வருகை தருவது அதிகரிப்பதனால் அதனை ஒழுங்கான முறையில் முகாமைத்துவப்படுத்தி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டும். ஆகையால் வெளிநாடுகளிலிருந்து வருகை தருவோரை குறிப்பிடத்தக்க அளவு நாம் மட்டுப்படுத்தியுள்ளோம். அதன் அடிப்படையில் ஒரு விமானத்தின் ஊடாக 75 பேர் மாத்திரமே வருகை தர முடியும். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். තවතවත් උත්සන්න වීමේ අවදානම තියෙන නිසා ඒ විදිය මනා පාලනයක් අවශ්‍ය වෙනවා. கம்பஹா மாநகர சபையும் சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகமும் இணைந்து கம்பஹா நகர எல்லைப் பகுதியில் 300 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தது. அச்சுறுத்தல் காணப்படுகின்ற பகுதிகளில் 7 இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீகோட பொருளாதார மத்திய நிலையத்தின் 2 வர்த்தக நிலையங்களில் 2 கொரோனா தொற்றாளர்களும் சொகுசு ஹோட்டல் ஒன்றிலிருந்து 6 தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டதை அடுத்து இந்த 2 வர்த்தக நிலையங்களும் ஹோட்டலும் மூடப்பட்டன. பாதுக்க சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் துமித்ர கஹன்காம குறிப்பிடுகையில் பாதுக்க லியன்பல, கலகெதர, பிட்டும்பே மற்றும் அங்கம்பிட்டி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் 42 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொலனறுவை மாவட்டத்தில் கோவிட் சிகிச்சை நிலையங்கள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வடமத்திய மாகாண ஆளுநரான மஹிபால ஹேர தலைமையில் விசேட வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்திலிருந்து இதுவரை 225 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக பொலனறுவை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய அச்சுறுத்தல் நிலைமைக்கு மத்தியில் வர்த்தகர்களும் பொதுமக்களும் சுகாதார ஆலோசனைகளுக்கு முரணாக செயற்படுகிறார்களா என்பது குறித்து கண்டறியும் நடவடிக்கைகள் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் குழுக்கள் சுகாதார பிரிவும் இணைந்து வவுனியா நகரில் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுத்தனர். முகக்கவசங்களை அணியாத ஒரு சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கோவிட் 3ஆம் அலை அச்சுறுத்தலின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள வரையறைகளை மறுசீரமைக்க சுகாதார பணிப்பாளர் நாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதற்கமைய பொது போக்குவரத்தின் போது ஆசன எண்ணிக்கைக்கு மாத்திரம் பயணிகளை ஏற்ற வேண்டும். வாடகை வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் உயர்ந்தபட்சம் 2 பேரே பயணிக்க முடியும். நீர்க்கட்டணங்கள், தொலைபேசி, எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள், தபால் சேவை, வாகன கராஜ், டயர் சேவைகள், எரிபொருள், கேஸ் போன்ற சேவை நிலையங்களில் குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்ல வேண்டும். அரசு அலுவலகங்கள், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிருபத்திற்கமைய தேவையான குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்ல வேண்டும். தனியார் துறை அலுவலகங்களும் குறைந்தபட்ச ஊழியர்களுடன் நடத்தி செல்லப்பட வேண்டும். சம்மேளனங்கள், மாநாடு, கூட்டங்கள், வர்த்தக நாமங்களை ஊக்குவித்தல் போன்றன எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தடை செய்யப்பட்டுள்ளன.
ஏற்றுமதிகளை அடிப்படையாக கொண்ட கைத்தொழில், ஆடை கைத்தொழில் மற்றும் விவசாய உற்பத்தி போன்ற பகுதிகளில் சுகாதார வைத்திய உத்தியோகத்தர்களின் கண்காணிப்பின் கீழ் செயற்பட வேண்டும். சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட அனுமதி கிடைப்பதில்லை. புகழ் பராமரிப்பு நிலையங்கள், பாடசாலைகள், முன்பள்ளி பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள், அத்துடன் மேலதிக வகுப்புகள் மறு அறிவித்தல் வரை நடத்த முடியாது. திருமண நிகழ்வுகளுக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அனுமதி கிடைப்பதில்லை. அத்துடன் மரண நிகழ்வுகளில் உயர்ந்தபட்சம் 25 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். வைத்தியசாலைகளில் சடலங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் 24 மணித்தியாலங்களுக்குள் இறுதிக் கிரியைகள் நடத்தப்பட வேண்டும். வைபவங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளன. சமய வழிபாடுகளுக்காக கூடுகின்ற இடங்களில் ஒன்று கூடி மேற்கொள்ளப்படுகின்ற வழிபாடுகளோ ஒன்று கூடுவதோ தடை செய்யப்பட்டுள்ளன. உடற்பயிற்சி மருங்குகளில் தனிமையாக நடப்பதற்கு அனுமதி கிடைப்பதுடன் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. சினிமா, நாடக அரங்குகள் மற்றும் சிறுவர் பூங்கா என்பன மூடப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. களியாட்டு நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கரையோர களியாட்டங்கள் என்பன தடை செய்யப்பட்டுள்ளன. நீச்சல் தடாகங்களும் மூடப்பட்டுள்ளன. கரையோரத்தில் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. மதுபான நிலையங்கள், கசினோ, இரவு களியாட்ட விடுதிகள், சூதாட்ட நிலையங்கள் என்பனவும் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள மறுசீரமைப்புகளில் அடங்குகின்றன. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட திஸ்ஸ வீரசிங்க பிரதேசத்தில் உள்ள 3 விடுதிகள் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக முடக்கப்பட்டன. இன்றைய தினம் இந்த பகுதியில் 11 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட கோவிட் தடுப்பு செயலணியின் விசேட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவருமாகிய கே கருணாகரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மொத்தமாக நேற்றைய தினம் 32 பேர் பாசிட்டிவாக இனங்காணப்பட்டுள்ளார்கள். அதில் 12 பேர் மட்டக்களப்பு பிரதேச செயலாளர் பிரிவையும், 4 பேர் களுவாஞ்சோடி பிரதேச செயலாளர் பிரிவையும், 8 பேர் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவையும், 5 பேர் ஏறாவூர் பிரதேச செயலாளர் பிரிவையும், 2 பேர் வாழச்சேனையையும், 1 பேர் போலீசாருமாக மொத்தம் 32 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். எனவே இது சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது உடனடியாக திசவீரசிங்கம் கிராம உத்தியோகத்தர் பிரிவை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக கோவிட் செயலணிக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக நாங்கள் முடிவெடுத்தோம். எனவே அந்த முடிவு இன்று உடனடியாக செயலணிக்கு அறிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கு 2ஆம் தடவையாக கொரோனா தடுப்பூசி இன்று வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் 2வது முறையாக 1500 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் நாள் 140 பேருக்கும் 2ஆம் நாள் 321 பேருக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் 3ஆம் நாளான இன்று பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள், பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் பரிந்துரைக்கு அமைய மாவத்துகம சுகாதார வைத்திய அலுவலகம் மற்றும் முஸ்லிம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கான கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் செயல் அமர்வு ஒன்று இடம்பெற்றது. பரகஹாதெனிய எம்என் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த அமர்வில் மாவத்துகம சுகாதார வைத்திய அலுவலகத்தின் பொதுமக்கள் சுகாதார பரிசோதகர் பண்டார உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவரான கணபதி பிள்ளை மோகன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஒரு நபரினால் எல்டிடி அமைப்பினை புத்துயிர் அளிப்பதற்கு இணையதளமூடாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது குறித்து கண்காணிக்கப்பட்டுள்ளது. இந்த நபர் ஏறாவூர் செங்கரடி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட நவநீதன் பிள்ளை மோகன் எனப்படும் தியேட்டர் மோகன் என்பவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு வயது 56 என தெரிவிக்கப்படுகிறது. அவரது இணையதள கணக்குகளை பரிசீலித்த போது இது தொடர்பில் தவறுகள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள எல்டிடி பயங்கரவாத அமைப்பை புத்துயிர் அளிக்கும் குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் இவர் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவரிடமிருந்த தொலைபேசி, ஆப்பிள் வகையைச் சேர்ந்த ஐபேட் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மட்டக்களப்பு பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் கண்காணிப்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி பிரிவின் உதவியும் பெறப்பட உள்ளது. இதற்கு புறம்பாக குறித்த நபர் தொடர்பில் மட்டக்களப்பு, கரடியனாறு, ஏறாவூர் போலீஸ் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்பாடுகள் தொடர்பிலும் 14 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இவரை தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.